உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி தாண்டா நாட்டில் நிறைய பேர் நாசமாக போகிறோம். அந்த தோசை இந்த தோசைன்னு நீங்கள் சொல்கிறது ஊருக்குள்ளே நிறைய பேருக்கு 40 வயதையும் கல்யாணம் ஆகாமல் விட்டுது. உங்களுக்கு எதுக்குடா இந்த மானகெட்ட பொழப்பு? இப்படி பலர் வாழ்க்கையை நாசமாக சோறு திங்கிறது. ஏமாத்தவங்க கிடைச்சா போதும், நல்லா ஏமாற்றி திம்பிங்களே. இப்படி உடம்ப நோகாமல் திங்கிறது பதிலாக போய் பொட்டிக்கட்டை டீ கடை வச்சு பொழைக்கலாண்டா, சேர்த்துக்கிற கொழுப்பு ஆகுது குறையும் அப்படின்னு அனுப்பிக்கிறேன். தம்பி, தோசைங்கிறது கிடையாது தம்பி, இது உருவாக்கப்பட்டது வருமானத்துக்கோசரம். நீ சொல்கிறது அற்புதம். ஏன் இந்த ஜனங்க நம்புறதுனால நாங்கள் அப்படி சொல்கிறோம் ஐயா. இவங்க நாங்கள் சொல்லாட்டினாலும் இவங்களே தூக்கி போட்டுக்கிறாங்க ஐயா. ஏன் நீ எதுக்கையா பொருத்தம் பார்க்காத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா இரு, சந்தோஷமா இரு. உன்னுடைய தவறுகள், உன்னுடைய தேடுதல், தேவையில்லாத பிரச்சனை. 2 காரணம் தான் ஜோசியத்தை போகிறது. என்ன காரணம்? ஒன்று பேராசை, இன்னொன்று பயம்.